ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மறுபடியும் கட்டுரை சரதானத்தில் கூடி வந்து தேவனை தொழுது கொள்ள, ஆராதிக்க, மகிமைப்படுத்த தேவன் நம்ம எல்லோருக்கும் அருளிய கிருபைக்காக ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அந்த கிருபை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்தபடியினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை எண்ணாவிட்டால் நமக்கு ஒரு கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை, ஒன்றுமில்லை. அவர் நம்முடைய அக்கிரமத்தை எண்ணாதபடிக்கு நமக்கு நல்ல சத்தியங்களை கொடுத்து அதிலிருந்து தினமும் விடுதலையாக்கி கொண்டே வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இன்று உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக எனக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை உங்கள் மத்தியில் சுருக்கமாக சொல்லுகின்றேன். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவராகிய தேவன் ஆதியிலிருந்து மனிதனை அவர் அதாவது பலாத்காரம் பண்ணியோ அல்லது இப்படி என்று சொல்லி கண்டிப்பாகவோ இல்லாமல் மனிதனுக்கு, அதாவது எல்லா ஜீவன்களை விட ஒரு அறிவை கூட தந்திருக்கிறார் என்று நாம் அறிவோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அந்த அறிவு நம்மளே இருக்கிறபடினால் மனிதன் அதையெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த அறிவு, இறைவனை அறியக்கூடிய அறிவு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அறிவில்லாத மனிதன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு. அப்போ அந்த மிருகத்துக்கு ஒரு அறிவு கிடையாது. அதனால அப்படி சொல்லியிருக்கு. அதாவது மனிதனுக்கு ஒரு அறிவு கூட கொடுத்திருக்கிறார். ஆனபடினால எந்த அறிவு? பரிசுத்தர் அறிகிற அறிவே அறிவு. அதுதான் மையான அறிவு. அந்த அறிவு மற்ற எந்த ஜீவனுக்கும் கிடையாது. இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அறிவை தந்திருக்கிற நமக்கு இன்று தருகிற சுருக்கமான வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், எரேமியா 21:8 நாம் ஒருவர் வாசிக்கலாம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 வழியை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நீங்கள் எந்த வழியை போகிறீர்களோ அந்த வழி அங்கே கொண்டு உங்களை விடும். ஒன்று ஜீவனுக்கு போகிற வழி, இன்னொன்று மரணத்துக்கு போகிற வழி. அப்படினால 2 வழியும் உங்கள் முன்னால் வைத்துட்டேன். அதுபடினால நீங்கள் எந்த வழியிலே செல்கிறீர்கள் என்பதை கவனிக்கும்படியாக இன்று இந்த வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் கர்த்தருடைய ஜீவனை பெற்றிருந்தால் கூட, ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தால் கூட, நமக்கு ஒரு எதிராளி இந்த உலகத்தில் உண்டு என்று நாம் காணுகின்றோம். அதாவது கர்த்தருடைய வழியில் செல்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் அவனுக்கு ஒரு பார்வை உண்டு என்று நாம் காணுகிறோம். என்ன பார்வை? ஜீவ பாதையில் போகிறவர்களை மரண பாதைக்கு எப்படியாவது கொண்டு போய்விட வேண்டும் என்பது அவனுடைய முழுமையான திட்டம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால 2 வழியை நான் உங்கள் முன்னால வைக்கிறேன். ஒன்று மரண வழி, ஒன்று ஜீவ வழி என்று ஆதியிலே, அதாவது மனிதனை உருவாக்கி அவனை அருமையான ஒரு தோட்டத்தில் அவனை வைத்தார். அவனுக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் அங்கே வைத்திருந்தார். மட்டுமல்ல, அவன் தினமும் தேவனோடு கொஞ்சம் குலாவி உலாவி அவரோடு மகிழ்ந்து கலிகூறக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை அங்கே வைத்திருந்தார். தேவனுக்கு மகிமை. ஆனால் அங்கே ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அங்கே ஒரு மரண வழி அங்கே இருக்கிறது. நான் இப்போ தான் பார்க்குறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரண வழி, அதாவது அவருக்கு எல்லா சௌரியமும் செய்து கொடுத்திருக்கிறார். கொடுத்துவிட்டு ஒன்று சொல்லுகிறேன், அந்த விருட்சத்தின் கனியை புசிக்காதே. அப்படினால அதை என்று புசிக்கிறாய் அன்று என்ன செய்வாய்? மரித்து போவாய். தேவனுக்கு மகிமை. மரண வழி, அது மரணத்துக்கு போகிற வழி அங்கே இருக்கிறது. நீ அதை பார்க்காது, அதை புசிக்காதே. புசித்தால் மரணம். என்ன மரணம்? 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் எரிகிற அந்த மரணம். இன்று நமக்கு தருகிற ஆலோசனை, நம்மை ஜீவ வழியிலே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். முடிவு என்ன? நித்திய ஜீவ
அந்த பெரிய மகிமையை அடைய போகிறோம். அந்த வழியில் நாம் போகிறபடினால் எதிராளிக்கு எரிச்சல் உண்டாகி அவனுக்கு கோபம் உண்டாகி இந்த மனிதன் இவ்வளவு பெரிய நன்மையை பெறவா, நாம் முன்பு இருந்த அந்த ஸ்தானத்தை இவனுக்கு கொடுக்க போகிறாரு என்று எண்ணி அவன் என்ன செய்றான், திறந்தோறும் சார் கர்த்தர் கேட்டார். ஆண்டு ஒரு நாள் கேட்டார் சாத்தானிடத்தில், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். என்ன சொன்னா, பூமி எங்கும் உலகம் முழுவதும் பூமி முழுவதும் சுற்றி திரிந்து வருகிறேன். எதற்கு கர்த்தர் கேட்டார் பாருங்க, தாசனா யோபியின் மேல் கவனம் வைத்தா அவன் அதுக்கு தானே சுற்றி அலைகிறாங்கிறது தெரியும். என்னுடைய பிள்ளைகளே, அதாவது நான் அபிஷேகித்த தேவ பிள்ளைகளே, மகனை மகளை, அதாவது எப்படியாவது இந்த மரண பாதைக்கு கொண்டு வரணும் என்று எண்ணுகிறான் என்பதை கர்த்தர் அறிந்துதான் கேட்டார். நீ உலகமும் சுற்றுவது சரி, தாசனா யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்டார். தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, நமது மேல் கர்த்தர் அவ்வளவு கவனமாக இருக்கிறார். அவர் கவனம் வைத்திருக்கிறான். இதை நான் ஒரு நாள் பார்த்தேன். அதாவது ஊழிய ஆரம்பத்திலே மிக நெருக்கமான ஒரு காலத்தில் ரொம்ப டயர்டாக வள்ளி ஒரு ஆலயத்துக்குள்ளார் தனியாக பாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. நாங்கள் தனியாக படுத்தபடியே பார்த்து ஒன்றும் கிடையாது. இப்படி நான் மேலாக படுத்திருக்கிறேன். மேலே சாத்தான் இப்படி போகிறான், கிராஸ் பண்ணி போகிறான். சாத்தான்னா சாத்தான், அதுக்கு வேறு பேருங்க சொல்ல முடியாது. அப்படி போகிறான், பல்லை நகர்த்தி எல்லா வயசையும் கொண்டு அவன் போகிறான். இப்படி பார்த்துட்டு போகிறான். அப்போ என்ன சொன்னான் தெரியுமா, என்கிட்ட உன் மேலே ஒரு கண்ணு வச்சிருக்கேன். எனக்குள்ளிருந்து உடனே ஆவியானவர் சொன்னார், நீ ஒரு கண்ணு வைத்திருக்கிறாயா? ஆண்டவர் 2 கண்ணை வைத்திருக்கிறார். அவர் 2 கண்ணை வைத்திருக்கிறார். யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவர் மேல் அவர் நோக்கமாயிருக்கிறார். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கு, சாதாரணமா இல்ல. நமது மேல் அவ்வளவு அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவபாதையில் சென்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அந்த அதாவது ஆதாமுக்கு ஏவாளுக்கு அல்ல, ஆதாமுக்கு தான் கட்டளை. ஆதாமுக்கு தான் தேவன் கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை அவர்கள் மீறினபடியினால் கர்த்தர் என்று சொல்லியிருந்தார், மரித்து போவீர்கள் என்று சொன்னார். மரித்தார்களா? திரும்ப எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? 930 வருஷம் என்று வாழ்ந்தார்கள். 930 வருஷம் அவர்கள் மீண்டும் வாழ்ந்தார்கள். என்ன மரித்தது? ஆத்துமா மரித்து போயிட்டு. ஆத்துமா ஜீவனை இழந்து விட்டது, ஜீவவாதை விட்டு விலகிட்டு என்பதுதான் அதனுடைய அதான் மரணம். அதுதான் மரணம். ஜீவனை பெற்றிருக்க நாம் எல்லாரும், புருஷாய் பெற்ற நாம் அனைவரும், ஆத்ம மீட்பை பெற்றிருக்கிற நாம் அனைவரும் என்ன நித்திய ஜீவ பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். முடிவோ நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவ பாதையில் நடக்கிறோம். முடிவுதான் அந்த மகிமை எவ்வளவு என்று தெரியும். இப்ப நமக்கு தெரியாது. இப்ப அதில் நடக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை கை கொண்டு அந்த ஜீவ பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதிராளி சித்தம் என்னென்றால் இவன் எப்படி மரண பாதைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். ஆனபடினால் கர்த்தர் இந்த கட்டளையிட்டார். வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அங்கே எல்லாம் வைத்தாச்சு, எல்லாம் ஒழுங்குபடுத்தி, அதாவது வீட்டை கட்டிவிட்டு குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் வேண்டியது அங்கே சேகரித்து வைத்து விட்டு இப்போ குடும்பத்தை அழைத்து அங்கே கொண்டு வைத்து இதெல்லாம் அனுபவித்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் அங்கே இருக்குது என்று சொல்லி அங்கே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனுக்கு மகிமை. 2 காரியம் சொன்னார். என்னது? ஒன்று பண்படுத்தணும், ஒன்று காக்கணும். அவர் பண்படுத்தினார், ஆனால் காக்க முடியாமல் போயிட்டு தேவனுக்கு மகிமை. எதிராளி உள்ளே வந்துட்டானே, உள்ளே வந்துதானே சீர்குலைந்து போய்விட்டது. ஆனபடியினால் அதாவது அவன் அங்கே கொண்டு வைத்து என்ன செய்தார்? இதை நீ என்ன செய்யணும்? காக்கவும் செய்யணும், பண்படுத்தவும் செய்யணும். இந்த 2ஐயும் நீ செய்து அனுபவித்துங்க. ஆனால் இந்த ஒன்றை மட்டும் செய்யாத என்று சொல்லி ஒரு கட்டளை. சுதந்திரத்தை விட்டு விட்டார். நீ எப்படி செய்கிற அதை செய்தால் செத்து போவாய்,
இதை செய்தால் என்றென்றும் வாழுகிற நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாய், அடைந்து கொள்வாய் என்று சொன்னார். சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மரணபாதையும் ஜீவபாதையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். மரணபாதையும் ஜீவபாதையும் வைக்கிறேன், நீ தெரிந்து கொள் என்று சொன்னார். அப்படியே இந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்தார். மனிதன் முதல்ல எப்படி உண்டாக்கினார்? ஒரு பொம்மையாக மண்ணினால உருவாக்கினார். சாயல் மட்டும் தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபம், தன்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படியும் படைத்தார். ஆனால் அங்கே என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லை. மரித்துதான் இருந்தான் மனிதன். அவனுடைய நாசிலே ஊதினார், அவன் ஜீவனை மட்டும் பெற்றான், ஆத்மாவிலே ஜீவனுடன் ஆயிட்டான். ஆண்டவர் ஊதின உடனே அவன் ஜீவனை பெற்றான் என்று மட்டும் எழுதாமல் ஜீவ ஆத்மாவானான். அந்த ஜீவன் தான் போயிட்டு மறுபடியும் அவர் வாழ்ந்தார் அல்லவா? தேவனுக்கு மகிமை. நான் சொன்ன வசனத்தை கூட படிங்கிற ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை என்ன? நீ இதை புசித்தால் சத்து போவாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மாம்சத்தில், அதாவது கர்த்தருடைய ஜீவபாதையை விட்டு மரணபாதையில் சென்றாலும் வாழுவோம். அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? சத்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? தேவன் இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையுடைய முடிவு என்ன? 2ஆம் மரணமாகிய அக்கினிக்கடல் முழுமையாக அனுபவிக்கிற ஒரு வேதனை உள்ள இடம் என்று வேதம் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை 2ஐயும் வைக்கிறேன், உனக்கு எது தேவை என்று கேட்கிறார். நம்ம எல்லாரையும் பார்த்து இந்த பாதையில் நான் செல்லும்போது, அதாவது அது கொஞ்சம் நெருக்கமாகத்தான் இருக்கும். இந்த பாதையில் செல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் இது ஜீவபாதை. மற்றபடி மரணத்துக்கு போகிற, தண்டனைக்குரிய இடத்துக்கு போகிற வழி இந்த பூமியில் எப்படி இருக்கும்? கைவீசி நடக்கிற மாதிரி இருக்கும், விசாலமாக இருக்கும், ஒரு நெருக்கமும் அங்கே இருக்காது என்பதை தன்னுடைய பிள்ளைகள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அந்த சாத்தான் கேட்கிறான், சொல்றான் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ அந்த மரத்தின் கனியை புசித்தால் சாகவே சாவாய், சத்து போவாய். சாத்தான் என்ன சொன்னான்? அந்த மரத்தின் கனியை புசிக்கிற நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள் என்று மாற்றி சொன்னான் என்று நாம் காணுகின்றோம். அப்படியே கர்த்தர் என்ன சொன்னார்? இப்போ வேதத்தில் இருக்கிறதை மாற்றி பேசுகிறாங்க பாருங்க, மாற்றி சொல்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் அந்த வழிநடத்தல் தான் என்பதை மறந்து விட வேண்டாம். இப்படி செய்தால் இப்படி ஆகும், என்ன தண்டனை ஒரு முடிவு இப்படி இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆனபடினால் நாம் இந்த நாட்களில் எந்த பாதையில் போக, அதாவது என்னுடைய மனது ஏவுகிறது அடிக்கடி என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். உலகத்தாரெல்லாம் நல்லா உடுத்துறாங்க, நல்லா செய்கிறாங்க, ஆடம்பரமாக இருக்காங்க, அப்படி இருக்காங்க, விசாலமாக இருக்காங்க, 4 பேர் கூட்டிகிட்டு தமாஸ் பேசுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நமக்கு என்னடா கட்டுப்பாடு இது, நெருக்கமாக இருக்கிறது என்று என்ன சில வேளையில் சத்துரு கொண்டு வருவார். கட்டளை பெற்ற இவர்களை திசை திருப்புவதற்காக சாத்தான் அதாவது அங்கே புகுந்தான். அதில் ஒரு தவறு, ஆதாம் நிலத்தை பண்படுத்துவதிலேயே சமயத்தை போக்கினார் ஒழிய குடும்பத்தை அங்கே பண்படுத்தவும் காக்கவும் செய்யணும். அந்த பின்வாசலை பொழுதுதான் அந்த அம்மாவை சாத்தம் பிடிச்சிட்டான். தேவனுக்கு மகிமை பிடித்து தானே இவருக்கும் அந்த கேடு வந்தது. அவர்கள் காக்கவும் செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளை நித்திய ஜெபபாதையிலே செல்லும் போது
எந்த வகையிலேயும் தேவ கட்டளை மீற வைப்பதற்கு சத்துரு எவ்வகையிலும் நமக்கு நெருக்கடிகளை கொடுக்க முடியும். அந்த நெருக்கத்தின் மத்தியிலேயே நான் ஜீவபாதையை விட்டு விடக்கூடாது. நித்திய ஜீவபாதையை விட்டு விடக்கூடாது. அது எப்படி இருக்குமா? ஜீவனுக்கு போகிற வழி எப்படி இருக்குமா? மத்திய 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை நான் வாசிக்கும் போது இப்படி பார்க்கிறோம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவு. எப்படியும் பேசலாம், எப்படி நடக்கலாம், எப்படியும் பழகலாம், எதையும் செய்யலாம், ஒரு தடையும் இல்லை. அது விசாலமான பாதை. வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். உலகம் முழுவதும் அதைத்தானே. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இயேசுவை ஆராதித்தாலும், வேதத்தை வாசித்தாலும், பக்தியாக இருந்தாலும், எதில் நடக்கிறாங்க? எதை நடக்க விரும்புகிறாங்க? விசாலமான பாதையில நடக்க விரும்புகிறார்கள். அதில் நடக்கிறவர்கள் ரொம்பவே அதைத்தான் தெரிந்து கொள்கிறாங்க. இயேசுவை ஆராதிச்சணும், விசாலமான பாதையிலே உலகத்தோடு ஒட்ட உழையணும், உலகத்தோடு புகழணும் என்ற எண்ணத்தில் தான் இது பெரும்பகுதி மக்கள் இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் சில வேளையில் சில எண்ணங்கள் தோன்றி வரையதில்லவா? அதாவது எல்லாம் மற்ற கிறிஸ்தவர்கள்லாம் பாருங்க, மற்றவர்கள் எப்படி அதாவது எல்லாத்தையும் அனுபவிக்காக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போகிறாங்க, மற்றவர்களெல்லாம் இஷ்டப்படி நடக்கிறாங்க விசாலமான பாதையில். அப்படி தானே இந்த நமக்குள்ளே சில நேரத்தில் சாத்தான் அந்த கலைகளை விதைக்க பார்க்குறான் அல்லவா? ஆனப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை காக்கணும். அன்பானவர்களே, கட்டளை பெற்ற நாம் நம்முடைய குடும்பத்தை காக்கணும், எல்லாவற்றையும் நாம் காக்கணும். பண்படுத்துகிறது மட்டுமல்ல, உழைக்கிறது மட்டுமல்ல, காக்கவும் செய்யணும். காக்கிறது ரொம்ப முக்கியம். முதல் மனிதனுக்கு இடப்பட்ட கட்டளை என்ன என்றால், இவைகளெல்லாம் உனக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது. ஆனால் நீ ஒன்று செய், இதை பண்படுத்தணும், மேலும் இதில் பலன் விருத்தி அடையும். இதே நீ காத்துக்கணும். எதிராளி சத்துருவுள்ள மிருகங்கள், கள்ள மிருகங்கள் உள்ள வந்து விடக்கூடாது, பார்த்துக்கோ, ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்க என்று சொல்லி கொடுத்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம். வேறு வழியாக சத்துரு உள்ளே புகுந்து விட்டான். அந்த மீறுதலை ஆதாமும் செய்ய வேண்டியதாச்சுது. அதனால் எல்லாம் போச்சுல்ல, எல்லாம் போச்சுது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பானவர்களே, இதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்து முடியுங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமா இருக்கிறது. இடுக்கம் மட்டுமல்ல, அதுல ஒரு நெருக்கம். அதாவது இடுக்கமே ரொம்ப கஷ்டம்தான். அதுல ஒரு ஆள் போறதுக்கு மாதிரி தான் அந்த வழி இருக்கு. அங்கங்க திரும்பிட்டா உரசல் ஏற்பட்டுரும் சைடுல. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கொஞ்சம் பேர் தானே இருக்கிறோம். பெரிய பெரிய இடங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்காக கூடுகிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் நிறையா இருக்காங்க. எப்படி இருந்துக்கலாம், தோற்றமும் எப்படி இருந்துக்கலாம், உள்ளே எப்படி இருந்துக்கலாம், எப்படி போகலாம். சண்டே கோயிலுக்கு போகணும். அந்த பாதை எங்கே போகிறது? எங்கே போகிறது? பூர்வீகத்திலிட்ட கட்டளை என்ன என்கிறதை இன்று மனிதர்கள் எண்ணுகிறது இல்லை. பரலோகத்தை பற்றியே பேசுகிறாங்க. பரலோகம் அவ்வளவு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஆனபடினாலே ஜீவபாதையில நடக்கிற நாம் ஜீவபாதையிலே நடக்கணும். நம்மை மற்றும் மாறுபட்ட வழியிலே கொண்டு போவதற்கு சத்துரு பல வகையிலும் திட்டமிடுவான். இடம் கொடுக்க கூடாது, காக்கணும். நாம் உழைப்பிலே நேரத்தை போக்காமல், அதாவது அந்த அம்மா தனியா இருந்தாங்க, அது அந்த குடும்பத்தை அவர் காக்கணும். அது அவருக்குரிய பொறுப்பு தான். இந்த ரெண்டையும் அவர் செய்யணும். அப்பொழுது சத்துரு உள்ளே வர முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சத்தியவேதம் சொல்லுகிறபடினால ஆண்டவரே நான் சோதரிகிறேன். நான் இந்த இப்போ சொல்ல போற வசனத்தை பற்றி பேச போனா வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய அனுபவங்கள் உண்டு. அப்படினால அதை சொல்லுகிறேன் உங்களுக்கு. அதாவது நாம் இப்போ உலகத்தில் வாழ்ந்தனா இப்போ கர்த்தருக்காக வாழ்கின்றோம்.
முன்னால நாம் எதையும் செய்ய, எதையும் பேச, எதையும் உடுத்த, எதையும் நடத்த, எதையும் அலங்கரிக்க எல்லாம் செய்து கொண்டு இருந்தால் இப்பொழுது அவைகளை விட்டுவிட்டு இந்த நித்திய ஜீவனுக்கு போகிற இந்த வழி இருக்கிறது அல்லவா, இதில் இந்த நெருக்கம் இடுக்குமான இந்த வழியில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். சென்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றுகள் உண்டா என்கிறதை நாம் கவனிக்கணும். அதை இங்கே பக்தனாகிய எரேமியா தீர்க்கதரிசி எழுதும்போது அவர் இப்படி எழுதுகிறார், வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை வாசிப்போம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இந்த வழியில நடந்து கொண்டிருக்கும் போது, அதாவது நாம் நித்திய ஜீவ பாதையில் தான் நடக்கிறோமா, எப்படி எந்த வழியில நடக்கிறோம் என்கிறதை எப்படி கவனிக்கணுமா? வழிகளிலே நின்று வழிகளிலே ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்முடைய பாதை எங்கேயாவது மாறி இருக்கிறதா என்கிறதை கண்டுபிடிக்க வேண்டும். அருமையானவர்களே, கண்டுபிடிக்க வேண்டும். 2 பாதையை உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். ஒரு வழி, அதாவது ஜீவனுக்கு போகிறது, இன்னொன்று மரணத்துக்கு நேராய் போகிற வழி. அதுபடினால இதை நீங்கள் வழிகளிலே நின்று பூர்வ பாதை ஒன்று உண்டு. பூர்வ பாதை, பூர்வத்தில் உள்ள வழி இருக்கு பாருங்க. ஆதி பிதாக்கள் தேவனுடைய மனுஷிகள் வாழ்ந்தார்கள் அல்லவா, அந்த வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது பாதியிலே வந்தவைகளை பார்க்கக்கூடாது. பாதியில் இப்போ எல்லாம் உலக மக்கள் விரும்புகிற அளவுக்கு ஆடலும் பாடலும் தேவாலயங்களில் மேடைகளில் நின்று ஆட்டம் பாட்டும். மலேசியா சிங்கப்பூர் போயிருக்கும் போது அங்கே ஒரு ஆலயத்தில் பாஸ்டருக்கு மெசேஜ் கொடுப்பதற்காக அழைத்திருந்தார்கள். நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் அந்த சபையில் ஒரு பெரிய ஆட்கள் அவர்கள் ஏற்பாடு பண்ணி அங்கே நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிருந்தால் நான் மெசேஜ் கொடுக்க போதான் செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே ஆண்கள் பெண்களும் ஸ்டேஜில் ஏறி ஆடுற ஆட்டத்தை பார்த்தா நான் செய்தி கொடுப்போமா போயிடுவோமா என்ற அளவுக்கு தேவாலயங்கள் இருந்தது. பாதியிலே வந்து எல்லாம் வேதத்துக்கு புறம்பான ஆட்டமும் பாட்டமும் நாடகமும் அதாவது மக்களுக்கு கவர்ச்சியாக அங்கேதான் கூட்டங்கள் கூடுகிறது. அருமையா இருக்கிறதே. இப்போ என்ன, கொஞ்சம் தியாகிகளா இருந்தவர்களும் அந்த பையனை கூட்டிட்டு வந்தா அங்கே அவன் பண்ணுகிற ஆட்டத்தில் நிறைய பேருக்கு கூட்டம் வருமே என்று சொல்லி அப்படி போட்ட ஆட்டங்கள் நடக்கும். கூட்டம் அதை நிரம்பி வழியுது கூட்டங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறோம். அதில் நடக்கிறவர்கள் அதிகம். இடுக்கமான வாசல் நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல். இதிலே நின்று பூர்வ பாதை என்று கேட்டு விசாரித்து அதில் நடவுங்கள். அப்படி என்ன கிடைக்கும்? ஆத்துமாவுக்கு நீங்கள் ஆராதனைக்கு போனாலும் நிம்மதி கிடைக்காது. மறுபடினால் தேவன் நம்மை சரியான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய பாதையில் இதுவரை கடந்த அந்த பாதைகளில் நம்முடைய பாதை எங்கேயாவது மாறுபாடு ஆகிறதா என்பதை கண்டுபிடிக்கணும். பூர்வ பாதைக்கு போடும். பூர்வத்தில் இருந்த தேவ பக்தி உள்ள ஸ்திரீகள் எப்படி இருந்தார்கள் எழுதியிருக்கு அல்லவா? பூர்வத்தில் தேவனிடத்தில் பயபக்தியா இருந்த ஸ்திரீகள் இப்படி தங்களை அலங்கரித்தார்கள், இப்படி தங்கள் கணவனை ஆண்டவனே என்று சொன்னார்கள், இப்படி அவர்கள் நடந்தார்கள். அதான் பூர்வ வழி. இப்ப பாதியிலே பல வழிகள் திறந்திருக்கிறது, அதை பார்க்காதீர்கள். 2 வழியை வைக்கிறேன். வேதம் தான் வெளிச்சம். வேதத்தில் எப்படி எப்படி நடக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி ஜீவிக்கணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்றவன் எப்படி இருக்கணும் எல்லாம் வேதத்தில் எழுதித்தரப்படும்.
அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இவைகளை நாம் கவனிக்க இந்த நாள் நமக்கு இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலே பதியட்டும். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ரெண்டு வழியை நமக்கு எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. பூர்வத்திலே பூர்வ பாதை எதென்று ஆண்களும் சிந்திக்கணும், பெண்களும் சிந்திக்கணும். ஹalleluya. சிந்தித்து பூர்வத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நான் கவனிக்கணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது நான் இப்படி பார்க்கலாம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. நான் அங்கே சேலத்தில் போயிருக்கும் போது முதலாக நல்ல வேற சபையில் உள்ள பாஸ்டர்ஸ் பெரிய கூட்டம் நிறைய வந்திருந்தாங்க. நான் இங்கே சொல்ல போன காரியம் அதாவது என்ன என்று மனதில் வைத்து கொண்டு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். அதாவது நான் இப்படி சொல்லுகிற அத்தனையும் வேதத்திலிருந்து தான் சொல்லுவேன். அல்லேலூயா. வேதத்துக்கு புறம்பாக போக மாட்டேன். அதுபடியினால் நீங்கள் முடிந்த பிறகோ நான் போன பிறகோ என்கிட்ட நீங்கள் நேரடியாக நான் பேசுகிற காரியங்கள் வேதத்துக்கு இருக்கிறேன்னு கேட்கணும். இதெல்லாம் கேட்கணும். இல்லைன்னா நீங்கள் போனில் நேரடியாக வரலாம், போனில் பேசலாம். நான் அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை. பூர்வ பாதை அழிகிறது, பூர்வ பாதை அழிந்து கொண்டிருக்கின்றது. பூர்வ பாதை அழிந்து போகக்கூடாது. பூர்வத்தில் தேவபக்தியா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் எப்படி இருந்தாங்களா? எப்படி சொன்னாங்க? புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்காரம். அது ஒரு அலங்காரம். அதான் அலங்காரம், வேற அலங்காரம் ஒன்றும் கிடையாது. கழுத்து நிறைய காது நிறைய அள்ளி போட்டுட்டு போனா அதாவது எல்லாரும் நம்மளை எம்மா எம்மா எப்பா என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க கிடையாது. போன பிறகு சொல்லுவாங்க போது பாருங்க அப்படின்ட்டு. தேவனுக்கு மகிமை. குணம். வேதம் சொல்லுகிறது பூர்வீகத்தில் பூர்வத்தில் தேவபக்தியாயிருந்த ஸ்திரீகள் எப்படி அலங்கரித்தாங்க? புருஷருக்கு கீழ்ப்படி கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். பூர்வ பாதை எதென்று கேட்டு விசாரித்து அந்த வழியில் இப்ப நாம நித்திய ஜீவ பாதையில் தானே நடக்கிறோம். கவனிங்க, ஜீவ பாதை இது இப்ப சொல்றது. இது பூர்வீக வழி, பூர்வ பாதை. அந்த வழியிலே நடந்து கொண்டிருக்கிற நாம் அனுதினமும் கொஞ்சம் நிற்கணும். ஜெபத்தில் போய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காம பிசாம உட்கார்ந்து கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா என்பது வரிசையாக எழுதியிருக்கு. ஆனால் அப்படினாலும் அதில் நான் ஒன்றை உங்களுக்கு சொன்னேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அலங்கரிப்பு, பரிசுத்தம், தேவனோடு ஐக்கியம் என்பது என்ன? இதுதான் கீழ்ப்படிதல். பூர்வத்தில் பூர்வ பாதை இங்கு வேதத்தில் எழுதி தரப்பட்டிருக்கிறது. அப்படினால இதை நாம் கவனிக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, இளைப்பாறுதல் கிடைக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நம்முடைய சபையில் இருக்கிறார்கள். கணவனுடைய காலை தொட்டு கும்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவர்களே நான் அறிந்திருக்கிறேன். சில பரிசுத்தாட்டிகள் போயிட்டாங்க, இப்ப சிலர் இருக்கிறாங்கன்னா அந்த லைன்ல வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. அதை நான் மொத்தமாக சொல்லவில்லை, குறிப்பாக அவைகளை மனதில் வைத்திருக்கிறோம். ரெண்டு வழியை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். ஒன்று மரண வழி, ஒன்று ஜீவ வழி. ரட்சிக்கப்பட்ட நமக்கு தான், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற நமக்குத்தான். இந்த வழியிலே செல்லும் போது சாத்தான் அனுதினம் என்ன செய்வானாம்? இதிலிருந்து நம்மை சிதறடிப்பதற்காக அவன் அல்லும் பகலும் அலைகிறான். எங்கே அலைகிறான்? சிதறடிக்கிறவன் எங்கே வருகிறான்? முகத்துக்கு முன்னாலே வருகிறான்.
ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இருக்கு. கவனிக்க வருகிறான். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். என்ன செய்யணும்? வாசிக்க பார்ப்போம். நாகூமின் புஸ்தகம், நாகூம் 2ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிக்க பார்ப்போம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சிதறடிக்கிறவன் அன்று எழுதப்பட்டிருந்தா இன்றைக்கு இருக்க நமக்கும் சேர்த்து தான் எழுதியிருக்கிறது. சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. 4 காரியங்களால் எழுதியிருக்கிறது. சிதறடிக்கிறவன் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் யாரோ அவர்களை தெய்வீகத்திலிருந்து, குடும்பங்களில் இருந்து, பல காரியங்களில் இருந்து, தெய்வீக காரியங்களில் இருந்து சிதறடிக்க முகத்துக்கு மனாக வந்துட்டு போறான் தினமும். அதற்கு முதலாவது என்ன செய்யணும்? அரணை காக்கணும். 2வது வழியை காவல் பண்ணணும். 3வது அறையை கட்டியாய் உறுதியாய் கட்டிக்கொள்ள வேண்டும். 3வது பலனை ஸ்திரமாக, பலனை குறைந்து போகாமல் அரணை காத்துக்கொள். புதிய எருசலேமுக்கு பெரிதும் உயரமான கோட்டைகள், அரண்கள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அந்த அரணை காத்துக்கொள்ள வேண்டும். சாத்தானுடைய திட்டம் அல்லாததுதான். இந்த அரணுக்குள் இருக்கிறவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அரணுக்குள் இருக்கிறவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய அரணை, அவருடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ள. 2வதாக தேவனுக்கு வழியை காவல் பண்ண. படித்தோம் அல்லவா? 2 மரண வழியும் ஜீவ வழியும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த கர்த்தருடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிற நம்ம இந்த வழியிலே விலக வைக்க சாத்தான் திட்டமிடுகிறானா? நின்று பூர்வ வழியை சிந்திக்கணும். நம்முடைய ஆதி அனுபவத்தை சிந்திக்கணும். ஆரம்ப காலத்தை சிந்திக்கணும். சிந்தித்து அவைகளை மற்ற உடனே அந்த ஜீவ வழியிலே நாம் பெறணும். போகலாம். இந்த பாடியில் இருக்க வரைக்கும் நாம் என்னுடைய வழியை சரியாக்கி கொண்டு அந்த பாதையில் போக கர்த்தர் எதிர்பார்த்து இருக்கிறார். ஆனபடியினால் என்ன செய்யணும்? வழியை காவல் பண்ணு. முகத்துக்கு முன்பாக வருகிறான். அவனுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. உங்களைத்தான் சொல்லுகின்றேன். ஆனபடினாலே உங்களை நித்திய ஜீவபாதி கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய காரியம். நான் அதற்காக தினமும் என் ஆண்டவருக்கு முன்பாக தலைகளா நிற்கிறேன். இது எப்படி நமக்கு கிடைத்தது? இந்த வழியை நாம் எப்படி கண்டுகொண்டோம்? கண்டுகொள்கிறவர்கள் சிலர் என்னுள்ள எழுதியிருக்கிறது. அந்த சிலரில் நம்முடைய கண்களும் அதை கண்டதே என்று நான் என் தேவனுக்கு உள்ள நொறுங்கி நன்றி சொல்கிறேன். வழியை காவல் காக்க வேண்டும். அந்த வழியை காக்காதனாலே ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சத்துரு பூந்துட்டான் என்று நாம் காணுகின்றோம். வழியை காக்க சொன்னார் அல்லவா? அதாவது ஆண்டவர் சொன்னார். அதாவது அதில் உள்ளது அனுபவிக்க முடியாத சொன்னது மட்டுமல்ல, அதை காக்கணும். அதை காக்காததுனால ஆதியில் ஏற்பட்ட சிதறடிப்பு, தேவனுடைய மகிமையை இழந்த இழப்பு, தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த நன்மையான ஈவுகளை இழந்து கடைசியில் முகத்தின் வேர்வை நிலத்தில் விழக்கூடிய உழைத்து சாப்பிட நிலவது. அப்படி போல இப்போ நம்ம சுகமாக இருக்கின்றோம். நினைக்கலாம், நீங்கள் நிலநின் நன்மை வெயிலுக்கு போனால் தெரியும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, இந்த நிழல்லே இருக்கிறீங்க, உங்களுக்கு உதவி செய்வதற்கு நல்ல ஆட்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, அப்படினால இந்த நிழல் எடுபட்டு போனால் உங்களுடைய நிலைமை அப்பொழுதுதான் தெரியும் என்று பெரியவர்கள் அப்பொழுது நமக்கு எச்சரிப்பு கொடுப்பார்கள். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒரு அருமையான நிலையில் இருக்கின்றோம். உலகத்தில் பல பாடுகள், நெருக்கடிகள் நமக்கு இருக்கலாம். இருந்தாலும் நாம் தெய்வீக நிழலில் அவருடைய சிறகின் மறைவில் இருக்கிறோம். சிதறடிக்கிறவன், தேவனை விட்டு பிரிக்கக்கூடியவன், தெய்வீக நிலையிலிருந்து நம்ம விளக்க இழக்க செய்கிறவன்
முகத்துக்கு முன்னால் வந்து போய் கொண்டே இருக்கிறான். முகத்து ரொம்ப தூரத்தில் இல்லை, முகத்துக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கின்றான். அவர் வழியை காவல் பண்ணு. தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த ஒன்றுதான் விடுதலையாக்கும். சத்தியம், சத்தியம் விடுதலையாக்கும். வேற ஒன்று விடுதலை. இயேசுவே இயேசுவே என்கிறதுல விடுதலை கிடைக்காது. ஆண்டவர் ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இப்போ வேதத்தை இணைத்திருக்கிறார். இதை கை கொள்ளுகிற நமக்கு விடுதலை. பெற்றுக்கொண்ட விடுதலை அந்த சத்தியத்தினால் தான் பெற்றிருக்கின்றோம். அறையை கட்டிக்கொள், அறையை உறுதியாக கட்டிக்கொள். சத்தியம் என்னும் அறையை கட்டினவர்களாகவும் சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயிப்பதற்கு ஒரு ஆயுதத்தில் ஒன்று சத்தியத்தினாலே நம்மை கட்டிக்கொள்கிறது. சத்தியத்தை விட்டு கொஞ்சமும் அசையாமல், அதாவது நமக்கு நம்முடைய உடம்புக்கு ட்ரெஸ் கொடுத்திருக்கிறார், அதை கட்டிக்கொள்வதற்கு பெல்ட் வேணும். பெல்ட் இலகிவிட்டால் வழுகிவிட்டால் வஸ்திரம் விழுந்து விடும். அப்போ அது நாம் தூசிப்புக்குரிய அளவுக்கு நம்முடைய நிர்வாணம் காணப்படும். ஆனபடியினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த சத்தியத்தை விட்டு விலகின பழைய வாழ்க்கையெல்லாம் வர ஆரம்பித்து விடும். பழைய கெட்டக்கிரிகள் நம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பித்து விடும். மற்றவர்கள் ஒதுங்க ஆரம்பிப்பார்கள். ஆனபடியினால் சத்தியம் என்னும் அறக்கச்சையை அறையில் கட்டினவர்களாக இருக்க வேண்டும். பெருமையாய் அல்ல, இந்த ஐக்கியம் பெரிய ஒரு, அதாவது மதில் சூழ்ந்த கட்டட கோட்டைகளுடையாக நம்மளை வைத்திருக்கிறது. அரணை காத்துக்கொள், அரணை காத்துக்கொள். வழி இதுவே, வழி இதுவே. உபத்திரவ காலத்தில் ஒரு சத்தம் உண்டாகுமா? உன்னுடைய போதகர்கள் இனி ஒருபோது உனக்கு மறைந்திருக்க மாட்டார்கள். உனக்கு பின்னால் இருந்து வழி இதுவே, இதிலே நடவுங்கள். நாங்கள் மறைந்து விட்டால் இப்பொழுது, அதாவது இந்த உபத்திர காலத்தில் உங்களை அடிக்கடி சந்திக்க முடியாமல் இருந்தாலும், இல்லை நான் உலகத்தை விட்டு போய்விட்டால் கூட, அதாவது உங்களுக்கு சொல்லுகிறேன், வழி இது, இது நாங்கள் காட்டுற வழி இருக்கல்லவா, அதுக்கு மாறான வழி இல்லை என்று கூப்பிட்டு சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வழி 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 விலகிவிட்டால் கஷ்டம், கஷ்டம். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நான் சேலம் போயிருக்கும்போது தான் அங்கே தங்கி இருக்கும்போது கேட்டது, எத்தனை வருஷம் ஆச்சு நான் சேலத்துக்கு வந்து, 1972. கர்த்தரைகளுக்கு சொல்லி அடையாளம் கொடுத்து மேப்பு தந்து எல்லாம் தந்து அந்த காரியம் நடந்தது. தேவனுக்கு மகிமை. அந்த மகள் வந்து தேவனை உத்தமமாக பின்பற்றினபடினால் அவளுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அவள் எப்பொழுதும் தற்கொலை செய்ய முயற்சிக்கிறாள். போய் விடுதலை ஆக்கி விடுங்கள் என்று எங்களை முதல் நாங்கள் வெளி ஊழியம் செய்தது அன்றைக்கு தான். தேவனுக்கு மகிமை. கையில் காசும் கிடையாது, ஒன்றும் தெரியாது. பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோம். முடிந்த பிறகு அடையாளத்தை பார்த்து 5:30 மணிக்கு புறப்பட்ட நாங்கள் 11:30 மணிக்கு அந்த வீட்டை கண்டுபிடித்தோம். அவர்களுக்கு ஜெபம் பண்ணினோம். சில நிமிடத்தில் விடுதலை பெற்றார்கள். அவர்கள் ராஜா ஸ்டீபன் என்ற ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் அவர்கள் ஐக்கியமாக இருந்தார்கள். அப்போ எங்களுக்கு கடவுளுடைய கட்டளை ஒரு வாரம் ஏரியாவில் தங்கியிருந்து ஊழியம் செய்யணும். அப்போ அப்படின்ற கட்டளை. எங்கே தங்குவது யாரும் தெரியாது எங்கே. அப்போ அந்த அம்மா அங்கே போனார்கள். அந்த அவர் பெரிய பைபிள் காலேஜ் அது இதெல்லாம் நடத்த நிறைய ரூம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்போ சொன்ன உடனே எனக்கு விடுதலை ஆக்க கன்னியாகுமரி பக்கம் வந்து வந்திருக்காங்க. கடவுள் சொல்லி இங்கே இப்படியெல்லாம் சொல்லுகிறாங்க ஊழியம் செய்யணுன்ட்டு, ஆனால் தங்குறதுக்கு இடம் இல்லை. அப்படியா, அவளை கூட்டிகிட்டு வாங்க. அப்போ நாங்கள் அங்கே போனோம். அங்கே எல்லாம் ஸ்டூடெண்ட்டுகளாம் லீவ் முடிந்து வந்துட்டாங்க. அப்போ சொன்னார், தாதகாப்பேட்டை என்கிற இடத்துல ஒரு சிற்றாலயம் இருக்குது, அங்கே போய் தங்கிக்கிடுங்க. கோயில் குட்டியாருக்கு நான் கட்டளையிடுறேன். உங்களுக்கு வாகனம் வேணுமா என்ன வேணும் இதெல்லாம் சொல்லுங்கள். அவருக்கு இந்த அம்மாவுக்கு விடுதலை ஆனது
ரொம்ப வருஷமாக பாடுபட்டும் விடுதலையாகாமல் இருந்தவர் விடுதலை பெற்றபடியினால் அவர் நம்ம மேலே ரொம்ப ஒரு கர்சனை வச்சுட்டார். அப்போ அப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கே ஊழியம் செய்துட்டு நாங்கள் அப்போ தான் ஒற்றையாளோட செய்தி அங்கே வச்சு தான் கடவுள் கொடுத்தார். அந்த அம்மா வந்து நான் ஜெபம் பண்ணி 18 வருஷம் ஊமையாக இருந்தவங்க விடுதலை பெற்றாங்க. இருக்கட்டும், தேவனுக்கு மகிமையை பேசிக்கொண்டே இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ ஐயா நீங்கள் தங்கியிருக்கிற ரூம்பு அந்த ராஜா சீவனுடைய 3வது தலைமுறையில் இந்த பொறுப்பு இருக்கிறது, இந்த ஸ்தாபனத்தினுடைய பொறுப்பு இதில் தான் நீங்கள் இருக்கீங்க. அன்னைக்கு வந்தீங்கல்ல அவர்கிட்ட, அவருங்கெல்லாம் காலமாயிட்டாங்க, வயசாகி. இப்போ அது 3வது தலைமுறை பேர பிள்ளைகள் இருக்காங்க. நாங்கள் அவரிடத்தில் சொல்லுவோம், இந்த மேட்ரு பூரா சொல்லுவோம், உங்களுக்கு உயர்வு எப்படி வந்தது என்கிறதை நாங்கள் எடுத்து சொல்லுவோம். நீங்கள் கல்வராய் மலைக்கு சென்றீர்கள் அல்லவா, அந்த வழிகளை எல்லாம் விசாரித்து வைப்போம், நாங்கள் உங்களை மறுபடியும் அங்கே அழைத்து செல்வோம் என்று சொன்னார்கள். நாங்கள் நடுசாமத்தில் அந்த ஸ்டீபன் என்பவரை சந்தித்தோம். அதாவது என்ஜே ஸ்டீபன் அவர் தேவனுக்கு மகிமை. அவர் பெரிய மத ஆராய்ச்சி, பெரிய மதத்தில், இந்து மதத்தில் பெரிய தேறி போனார், எல்லாம் படித்தவர். முக்துவெளி என்ற ஒரு புக்கமும் எழுதியிருக்கிறார். அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை சந்திக்க கர்த்தர்களுக்கு சொல்லியிருந்தார். அப்படியே நாங்கள் சந்தித்தோம். அவருடைய வலது கையில் பாம்பு பூச்சை குத்தியிருப்பான், அது அடையாளம் என்று சொல்லியிருந்தார். அப்படி காலையில் பார்த்தோம். அப்போ அவர் அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், போய் ராத்திரி 12:30 மணிக்கு இந்த மரவாசிகளை எங்களை கூட்டிக் கொண்டு போனார்கள். அதே பெரிய காரியம்தான். பல மலைகள் ஏறி இறங்கி அவர்கள் தீப்பந்தங்களை பிடித்து எங்களை அழைத்து சென்றார்கள். இருக்கட்டும், தேவனுக்கு மகிமை. அங்கே சொன்னபோது அவர் அப்பா தான் படுக்கைக்கு போயிருக்கிறார். கதவு தன்ன உடனே ஓடி வந்தார். தொடர்பு இருந்தது, அந்த முக்துவெளி புஸ்தகங்களுக்கு வந்ததுனால அவருடைய அட்ரஸ் அதில் இருந்தது. அதை தொடர்பு வைத்திருந்தோம். இப்போ அந்த அட்ரஸ் நாங்கள் கொண்டு போகலை. போகாமல் ஊழியத்துக்கு போயிருக்கிறதுனால் அங்கே போக சொல்லிட்டார்கள். மாலையில் அங்கே போக முடியாது. அந்த முழவு செட்டியார் கடையில் சொன்னாங்க போகக்கூடாது, போனால் ஒரு வழியை விட்டு விட்டால் மிருக காட்டுக்கு கொண்டு போயிடும், நீங்கள் அழிந்து போவீங்க. நிறைய பேர் மிருக காட்டில் அகப்பட்டு போயிட்டாங்க. சிலர் வந்துட்டு பாதி வழியில் வந்துட்டு மரத்தைகள் ஏறி கிடந்துட்டு விடிந்த பிறகு போயிருக்காங்க, எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அவர் சொன்னார். நாங்கள் அங்கே வருவோம் என்று சொன்ன போது, வாருங்கள் தெரியப்படுத்திட்டு வாருங்கள் என்று சொன்னார். தெரியப்படுத்தாமலே நாங்கள் போயிட்டோம்ல, போட்டோம். எங்களுக்கு அட்ரஸ் தான் இல்லையே கையில். அங்கே போய் கதவை தட்டி சத்தம் கேட்ட உடனே, தம்பி சுந்தரராஜா என்று கேட்டார். அப்போ ஆமாங்க, அவர் கதவை திறந்து ஓடி இந்த ஆட்சியத்தை கட்டிக்கிட்டு ரொம்ப நேரம் அழுதார். எதற்காக அழுதார் என்றால், நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்களே, இல்லாவிட்டால் நீங்கள் வந்திருக்க முடியாது. இந்த நேரம் நீங்கள் வந்ததுனால ஒரு பாதையை விட்டீர்கள் என்றால் அட்ரஸ் எல்லாம் போயிருக்குமே சொன்னார். இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனபடியினால் இது உலகத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய நிலையில் இன்று மனிதர்கள் அதை அறியவில்லை. சாத்தான் தினமும், அதாவது நம்முடைய முகத்துக்கு முன்பாக வந்து போகிறான். எதுக்கு? சிதறடிக்க. எதற்கு? அரணை விட்டு வெளியே வந்தால் நம்முடைய கையில் எடுத்தலாம். பார்க்க தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அதாவது சிதறடிக்க நமக்கு சொல்லித்தரது பார்த்தீங்களா வசனம், அதாவது சொல்லித்தருது. அன்றைக்கு சொன்ன எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை முடிவுரைக்கு இருக்கிற நமக்கெல்லாம் சேர்த்துதான். என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆவிக்குரிய அறிவு கொஞ்சம் தானே, எவ்வளவு கெட்டிருந்தாலும் கையளவு தானே, அறிய வேண்டியது எவ்வளவு இருக்குது. அதுபடியால் கொஞ்சம் படியேறி போனவர்கள் சொல்லுகிறதை கேளுங்கள். கேளுங்கள், கேட்டு அவைகளை கவனியுங்கள். நாம் இருக்கிற இடம் ஒரு அரணான கோட்டைக்குள், அரணான கோட்டைக்குள் இருக்கின்றோம். அந்த கோட்டைக்கு அதாவது கதவுகள், தாழ்பால்கள் உண்டு. அந்த கோட்டைக்கு ஜாபம் காக்கிறவர்கள் உண்டு. என்னெல்லாம் புதிய எருசலேமை பற்றி எழுதியிருக்கு. ஏதோ ஒரு ஐக்கியம், அங்க போறானு இங்க போறானு எங்க போறானு எங்கேயாவது ஆராதிக்கலாம் எண்ணுகிற
சில சிந்தைகளும் சிலருக்குள்ளே படிந்திருக்கிறது. அப்படினால் நான் உங்களுக்குத்தான் சொல்லுகிறேன், அரணை காத்துக் கொள்ளுங்கள், அரணை விட்டு விடாதீர்கள். நமக்கு பூர்வீக பாதை ஒன்று இருக்கிறது, இந்த பாதையை காண்பித்தவர்களை விட்டு விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். விட்டால் மிருக காட்டுக்கு கொண்டு போயிடும். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. தினமும் வழியை காத்துக்கொள்ளுங்க, வழியை காத்துக்கொள்ளுங்க. நாம சோர்ந்து போன ஆண்டவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, நமக்குத்தான் நஷ்டம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் அதாவது சிதறடிக்கிறவன் பல வகைகளையும் தேவனை விட்டு சிதறடிச்சு விட்டாலா எதன் தோட்டத்தில் மாலை குளிர்ச்சியான வேலை எப்போ வரும்னு எதிர்பார்த்து ஆண்டவரோடு கொஞ்சம் குழாவி உலாவிக் கொண்டிருந்த மனிதன் சிதறி போனானே. கடவுளுடைய ஐக்கியம் போயிட்டது. கடவுளுடைய ஐக்கியம் போச்சது. அங்கே என்னென்ன அருமையான விருட்சங்கள் எல்லாம் இருந்தது, கனி விருட்சங்கள். ஒன்றும் இல்லை, நீ உழைத்து நீ சாப்பிட்டுங்க அப்படின்னு கர்த்தர் விட்டுட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நமக்கு தருகிற ஆலோசனை 2 வழியை வைக்கிறேன். நான் ரொம்ப பிரசங்கம் பண்ண போல இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் 2 வழியை வைக்கிறேன், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படினால் இப்போ வழியிலே நின்று கவனிங்க. பூர்வ வழியில் தான் நடக்கிறோமா, ஆரம்பத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை கீழ்ப்படிந்து நடக்கிற பிறகு நடக்கிறோமா, அதனால அதாவது தவறாமல் கர்த்தர் ஏவுதல் கொடுக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணினோமே, அப்படியெல்லாம் இருந்தோமே, தேவனுடைய சமூகத்து வருகிற ஆலோசனை தேவ ஆலோசனையாக ஏற்றுக்கொண்டோமே, இப்பொழுது அதை விட்டு விசாலமான பாதையில் போகிறோமா, போகிறோமா, போக நினைக்கிறோமா என்னங்க? இதுக்குள்ளே நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, நிறைய உங்களுக்கு கிடைக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வாலிபன் இருந்தார். அவர் ஏதோ ஒரு வாலிப பிராயத்தில் தவறிவிட்டார் அவருடைய பலகீனத்தினால. அப்படி இருக்கும்போது சீப்பாஸ் இடத்துல கூட்டி கொண்டு விட்டார்கள். சீப்பாஸ் சொன்னால் நீ கொஞ்ச காலம் ஒதுங்கி சொல்ல மாட்டார். பழைய இடத்தோட வந்திருக்கும் போது வந்து நின்றார். அவரை சத்தம் போட்டார்கள். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஐயா என்ன நீங்கள் அடித்ததை காமெடி வெளியே போட்டாலும் குதிச்சு இங்கே உள்ளதான் விழுவனை ஒழிய வேறு ஒரு மார்க்கத்தை நான் அறியேன். இது இந்த சமுதாயத்தில் நடந்த காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் நடத்து கொண்டிருக்கிற இந்த வழியிலே நின்று பூர்வ பாதை எதென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு சமாதானம், வாழ்க்கைக்கு பொங்கி வழிகிற அனுபவம். அதை நாம் செய்வோம். வழியை காவல் பண்ணுவோம். அரை சத்தியம் என்ன கச்சையினால் எப்பொழுதும் சத்தியத்தை உறுதியாய் கட்டிக்கொள்ளும். கொஞ்சம் இழக விட வேண்டாம். இதுவே சத்தியம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கிற வழி இதுவே. உலகம் முழுவதும் நாம் அறிவிக்க வேண்டும். நான் சேலத்தில் சொன்ன எனக்கு தேவன் தந்த ஒரே ஒரு வார்த்தை லூக்கா 1ஆம் அதிகாரம் 76, 77 வசனங்கள் தான். அவருக்கு பேர் சூட்டுவதற்காக கூடின அன்று ஊமையாயிருந்தவருடைய தகப்பன் வாய் திறந்த அந்த நாளிலே அவர் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னார்? நீயோ பாலகனே, உன்னதமானுடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய், அவருக்கு முன்னாக நீ செல்வாய், தமிழ் ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்து. இதுதான் சத்தியம். இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை எப்படி பெறணும் என்றது மறைந்து போய்விட்டது. அதை தெரியப்படுத்துவார் இல்லை. ஆனபடியினால் அன்பர்களே கேளுங்கள் என்றுதான் அந்த வார்த்தை சொன்னேன். அதாவது இன்று மனம் திரும்புதலை பாவ மன்னிப்பு என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் மனம் திரும்புதல் வந்து பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதல், அந்த பாவ மன்னிப்பை பெறுகிறதுக்கு தான் அந்த மனம் திரும்புதல். மற்றபடி அது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு வேறு. எனக்கு எத்தனை படி இருக்கு, அதுதான் நாம் சொல்லிக் கொடுத்தோம்.
தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஆனபடியால் இன்று எவ்வளவு பெரிய மேடை பிரசங்கங்கள் பண்ணினாலும் சரி, பாவ மன்னிப்பு எப்படி பெறணும் என்று தெரியப்படுத்தாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. பாவ மன்னிப்பு பெறாமலே பெற்றுவிட்டேன். ட்ரெயின் வர்ற வரைக்கும், பிளைட் வர்ற வரைக்கும் போந்துரும் கிட்ட போகும்போது டிக்கெட் இல்லாவிட்டால் ரிட்டர்ன். ஆனபடி நான் அப்படி நாம் ஏமாந்து விட வேண்டாம். நான் ஒரு தடவை ஏமாந்தேன். நான் தேவ பக்தி, கோயில் பக்தி, ஆராதனை என்கிறதிலே சத்தியத்தை கவனிக்கவில்லை. கவனிங்க, நம்மவர்களும் தெரிந்துக்கணும். தெரிஞ்சுக்கணும். பக்தி பரலோகம் போகும் என்று எண்ண வேண்டாம். சத்தியம்தான். பாவமன்னிப்பை பெறும் வழியை தெரியப்படுத்தணும் மக்கள். இப்படித்தான் பாவமன்னிப்பு பெற முடியும், இதுதான் பாவமன்னிப்பு என்று சொல்லி கொடுக்கணும். அதுக்கு ஆள் தேவை. அதுக்காக தான் சொன்னார் யோவான் ஸ்நானகனை பற்றி, நீயோ பாலகனே, ஜனத்திற்கு பாவமன்னிப்பாய் ரட்சிப்பை தெரியப்படுத்தும் ஊழியத்தை நீ செய்வாய். அந்த ஊழியம் புதிய எருசலேம் ஊழியம் அதுதான். வழி நிச்சய ஜீவனுக்கு போக வழி இதிலே போங்க அதுல போகாதங்க என்று சொல்லிக் கொடுக்கும் ஊழியத்தை செய்யறதுதான் இந்த சபையினுடைய ஊழியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த கிருபை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் இந்த வழியை நடக்கிறது மாத்திரமல்ல, அநேகர் இந்த வழியில நடத்தவும் செய்யணும். அந்த பொறுப்பு நமக்கு உண்டு. கொடுத்த கிருதாவிய சோதனை அந்த பொறுப்பு நமக்கு உண்டு. உலகம் முழுவதும் இந்த ஊழியம் நடக்கும். பல இடங்களிலிருந்து செய்திகள் நமக்கு வருகிறது. நம்முடைய ஆராதனை, நம்முடைய டிவி ஊழியர்களை பார்த்து நிறைய பேர் தொடர்பு எடுக்கிறாங்க. அப்படினால் இது புதுசாக இருக்கிறது, இது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லும் சத்தத்தை கேட்கிறோம். அதற்காக நன்றி. சுத்தமானவைகளை செய்வாராக. இன்றைக்கு ஜனங்களை நடத்துகிறவர்கள் தவறாக நடத்திவிட்டார்கள். அதுதான் இப்போ பிரச்சனை. நான் சொன்னல அடிக்கடி, ஒரு தடவை நான் ஊழியத்து போயிட்டு வரும்போது மார்த்தாண்டத்தில் ஒரு பாஸ்டரை பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு, அதுக்காக பாஸ்டரானு போயிருந்தோம். உட்கார்ந்து நல்ல மனுஷங்களை ரொம்ப விசாரித்தார். அப்போ பாஸ்டர் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் ஞானஸ்தானம் யாருக்கு கொடுக்குறீங்க பாஸ்டர் என்று கேட்டார். அவர் சிரித்தார். ஏன் சிரித்தார்னா, இது கூட தெரியாமல் இருக்கிறாங்களா? இதுதான் அந்த ஞானஸ்தானம் ஆரம்பப்படி, இது கூட தெரியாமல் கேட்கறது மாதிரி. இல்லை சொல்லுங்க, இல்லாத ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல. யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஞானஸ்தானம் எதுக்கு? சுவாசமுள்ளவராய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு சுவாமி மார்க்கு 16:16 சொன்னார். பெற்றதான் ரட்சிப்பு மறுபுறவு. மிக்கதமுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரு. அதான் தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாஸ்டர் சபைக்கு வெளியே ரட்சிப்பு இருக்கா? அப்போ எதுக்கு சபை? எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு நம்மெல்லாம் எதுக்கு ரட்சிப்பின் வழியை காண்பிக்க வாழ வேண்டாமே? ரட்சிக்கப்பட்டாச்சு இல்லையா? பின்ன என்ன பாஸ்டர்? அந்த அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 47 வாக்கியம் வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். என்ன படித்திருந்தார் என்றால் அதையே வாசித்தார். என ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை பாஸ்டர் திரும்ப சொன்னாங்க, இன்னொரு கதை வாசிங்க. பாஸ்டர் வாசிங்க. அப்ப நிறுத்தி வாசித்தார். ரட்சிக்கப்பட்டவர்களே அல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை. அந்த வசனத்தை நன்றாக நாமளும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஞானஸ்தானத்தில் தான் ரட்சிப்பு, மறுபடி பிறப்பு. அதுதான். வழியை சொல்லிக் கொடுக்கணும்ல, வழியை சொல்லிக் கொடுக்கணுமே. அதுதான் சேலத்தை நம்ம சொன்னோம். வழி அதுக்குத்தான் புதிய எருசலேம் சபை அறிவிக்கும் நற்செய்தி கூட்டம், வேற ஒன்றுக்கல்ல.
அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. என்ன நற்செய்தி? பரலோகத்துக்கு போற வழியை சொல்லிக் கொடுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. தேவனுக்கு மகிமை. வாசித்தார், வாசித்துட்டு புலம்பினார். திரும்ப திரும்ப அவர் வாசிக்க ஆரம்பித்து விட்டார். ஐயோ தப்பிட்டோம் பாஸ்டர், தப்பிட்டோம், எங்கேயோ தப்பிட்டு. பெரியவங்க சொன்னாங்கன்னு அப்படி எழுதுகிற நூல்கள், மேடையில் பண்ணுகிற பிரசங்கங்கள் எல்லாம் இன்று அப்படித்தான் நடக்கிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று இப்படி தான் அவங்க எழுதுகிற நூல்களை நீங்கள் படித்து பாருங்கள், அதில் பிரசங்கத்தில் கேளுங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார்? நீ மறுபடி பிறக்காவிட்டா போக முடியாது பரவாது. அப்போ அவருக்கு தெரியாதுல்ல, தேவனுக்கு மகிமை. இப்போ மறுபடி பிறக்கெல்லாம் பரவத்து போக முடியாது. அப்போ அது எப்படி என்று இவர் விளங்காமல் கேட்டார். ஆண்டவர் சொன்னார், யோவான் 3:10 என்ன சொன்னார்? இஸ்ரவேலில் ஒரு போதகனாயிருந்தோம் இவர்களை அறியவில்லையா? இந்த ரட்சிப்பு இதை பற்றி அறியவில்லையா? மறுபடி பிறப்பை பற்றி போதகரே அறியாவிட்டால் மக்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? எப்படி அறிய முடியும்? அப்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அரணை காத்துக்கொள்வோம், அரணை காத்துக்கொள்வோம், அரணை காத்துக்கொள்வோம், வழியை காவல் பண்ணுவோம், அறையை உறுதியாய் கட்டிக்கொள்வோம். பலனை உன்னதத்திலிருந்து வந்த பலன், அந்த உன்னதத்தில் வந்த பலன் நமக்குள் இருக்கிறது. அதை பறிப்பதற்காக சத்துரு எத்தனை தந்திரம் பண்ணி சிம்சோனை சாதாரண மனிதன் ஆக்கி போட்டான் இல்லையா? சரிதானா? ஆமாம், சிம்சோனை ஒரு சாதாரண மனிதன் ஆக்கி போட்டான்ல. அந்த பிள்ளன் முன்பு போல உதறி விட்டு எழுந்திருப்பேன், ஒன்று இல்லை, அதான் போயிட்டுது. ஆனபடினால் அருமையானவர்களே, பலன் நமக்கு கிடைத்திருக்கிற பலன் மகா பெரியது. மகா பெரியது. ஆனபடியால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை காத்துக்கொண்டு 2 வழியை வைத்திருக்கிறார். நாம் எந்த வழியிலே? நாம் ஜீவ வழியிலே சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஜீவ வழியிலே நின்று அனுதினமும் நின்று நான் ஆரம்பத்திலே பெற்ற அந்த அனுபவம், அந்த ஆரம்பத்திலே தொடங்கிய அந்த வழி சரியாக இருக்கிறதா என்று அடிக்கடி திரும்பி பார்ப்போம். நாம் எதுலையாவது ஒரு இடம் விட்டிருந்தால் உடனே ரிட்டர்ன் வந்து அந்த வழியை நாம் பற்றிக்கொள்வோம். அதிலே நாம் நடப்போம். அப்படி நிச்சயமாக அவங்கள ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாஸ்டர் சமாதானம் இல்லை பாஸ்டர் அப்படி என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த சமாதானம் இல்லாததுக்கு போகிற காரியம் இதுதான். பூர்வ வழி எங்கேயா விட்டுருப்போம். பூர்வத்தில் தேவனிடத்தில் தேவபக்தியா இருந்த ஸ்திரீகள் தங்களை எப்படி அலங்கரிச்சாங்க? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வழியை காவல் பண்ணுங்க, பூர்வ வழியை காவல் பண்ணுங்கள். இயேசு வரப்போகிறார், பூர்வ வழியை காவல் பண்ணுங்கள். பெற்றுக்கொண்ட சத்தியத்தை இறுக கட்டிக்கொள்வோம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி பலனை உறுதியாய் பற்றி செய்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். காலங்கள் நெருங்கிவிட்டது. நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஒரு வசன வாசத்தை நான் முடிக்க போகிறேன். உங்களுக்கு தலைப்பில் கொடுத்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று எண்ணுகின்றேன். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சொன்ன வசனம் அவ்வளவு ஜீவ விதைகளாக இருக்கிறது, முத்துக்களாக இருக்கிறது. அவைகளை நீங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொண்டு தொடர்ந்து நித்திய பாதையில் செல்வோம். அது இடுக்கும் வழி நெருக்கமாக இருந்தால் கூட அதில் நமக்கு ஆறுதல், சமாதானம் உண்டு. அந்த பாதையில் மகிழ்ச்சி உண்டு. அதை பற்றிக்கொள்வோம். அப்போஸ்தலராகிய பரிசுத்த பவுல் எழுதிய 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 1-2 ஆகிய வசனங்களை நான் பார்ப்பேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் பற்றி அப்படி சொல்வாராக. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா இல்லையா என்பதையும்
நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்படினால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை, அந்த வார்த்தைக்கு நீங்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்ததை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். அப்படித்தான் என்று அப்படினால் என்று சொன்ன வார்த்தைகளை கை கொண்டு கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. அவைகளை கை கொள்ளுங்கள். மனிதனால் நம்மால் ஒன்றும் சாதிக்க இயலாது. நான் அங்கே சேலத்தில் போய் மேடையில் ஏறணுன்னு முதல்ல அதுதான் சொன்னேன். ஆண்டவர், நான் இங்கே வந்தது சபையை விசிட் பண்ண, அல்லது ஒரு இடத்துல இந்த பக்கத்தில் உள்ள பிராஞ்சுகளாக கூடி தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கணுங்கிற ஆவல் எனக்கு அதிகமாக இருந்தது. அங்கே கூட்டங்கள் எல்லாரையும் அங்கே நான் பார்த்து ஒரு சின்ன மீட்டிங் நடத்தி ஜெபம் பண்ணிட்டு போனோம். அதுக்கு தான் நான் வரணும் எங்களோட பாஸ்டருக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். அவர்களோ பெரிய நற்செய்தி கூட்டம் என்று பெரிய கூட்டத்தை பெரிய இடத்துல, பெரிய சென்றான இடத்துல நிறைய மக்களோடு கூட்டி விட்டார்கள். அப்படினால் நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய நினைவு அவருடைய நினைவு அல்ல. அவருடைய திட்டம் இது என்று நான் இப்பொழுது அறிகிறேன். அப்படினால அங்கே பெரிய கன்வென்ஷன் மாதிரியே ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்படியே தேவாவியானவர் கிரியை செய்தார். எல்லா மக்களும் நான் சொல்லிவிட்டேன். முடிய போகிற நேரத்தில் நான் இதுக்கு தான் வந்தேன், உங்கள் அனைவரையும் பார்த்து விட்டு உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் எந்த ராத்திரி ஆனாலும் போவேன் என்று சொல்லியிருந்தேன். அவ்வளோ மக்களுக்கும் காலையில் மத்தியானம் 2:30 மணியிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் அவ்வளோ பேருக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு, அப்புறம் நான் அங்கிருந்து இன்னும் பல வகையில் போய் அங்கே ஒரு ஆலயத்தில் ஜெபம் பண்ண முடியாது வந்தேன். நம்முடைய நோக்கம் என்ன? இதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2 வழி நமக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரண வழியை விட்டுவிட்டு ஜீவபாதையில் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஜீவபாதையில் நடக்கிற நம்முடைய முகத்துக்கு எதிராக அவன் எப்பொழுதுமே அசைவாடிட்டு ஓடிட்டு அலையிறான். எதற்கு? சிதறடிப்பை ஏற்படுத்துவதற்கு. அதற்கு இடம் கொடுத்து விடாமல் பற்றி கொண்டு ஜீவபாதையில் நடப்போம். நம்முடைய முடிவு ஜீவனாக இருக்கும். கர்த்தர் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.